அட பாவி, ஒரு மனுஷன் செத்து பணமா கிடக்கிறான், அவனை சாத்தி வச்சு ஒப்பாரி விக்கிறத விட்டுப்புட்டு இப்படி ஹாப்பி ஹாப்பின்னு பாட்டு கேட்கறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா மனுஷங்களா நீங்க? வெயிட்டிங்கா? ஆஹா, ஆவுன்னு அவன் ஒற்றுமையா இருக்கான் பத்தியா? இந்தியான்னு வந்தவன் அடிச்சுக்கிறானுங்க, வெட்டிக்கிறானுங்க. ஷானைக்கு பிறந்த சோனை பாடா, பானைக்கு பிறந்த பன்னி. என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அளக்குற, ஆட்டிட்டு வந்து நிக்கிற? என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ? இதே மேட்டர் என் ஏரியாவில் செஞ்சிருந்தா முறுக்கு நகையை முறுக்கு மாதிரி நொறுக்கு உடைச்சிருப்பேன், தெரிஞ்சுக்க. உனக்கு எனக்கும் பகதான், பாம்பு தீண்டியே தீரும். அம்மா அந்த கடவார எடு. இங்க பாருங்க, இவன் அவெல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. இவர் என்னோட பழைய முதலாளி. என்னது இவன் பெரிய முதலாளினா அப்ப இங்க இவர் பேர் என்ன? முதலாளி மூஞ்சி மோரையும் பாரு. அந்த பொண்ணு இல்ல ஏர்லைன்ஸ் ஆபீஸ்ல பல்பு கொடுத்தாலே நமக்கு இல்ல மச்சான், உனக்கு. கொஞ்சம் கேப் வச்சு அடிச்சிருவானுங்களே. சரி எனக்கு நான் வரும்போது வெறும் கைதாண்டா வந்தேன். ஆனா வந்த இடத்துல ஒரு சந்தன கட்டையை செலக்ட் பண்ணோம்ல. அப்புறம் ஏன் முண்டாட்டி மட்டும் விறகு கட்டியா? அவனு சந்தன கட்டதாண்டா. இல்லன்னா நல்ல தம்பி ஞாபகம் இருக்குல்ல, இந்த ஓனிடா தலைவர ஓவரா பயன்படுத்துறான். அண்ணாத்தே அண்ணாத்தே வர அதிரடி சரவெடி தெருவெங்கும் வீசு அப்படின்னு ஸ்டெப் போட்டு வந்தவன் இங்க யாருக்குமே தெரியல நான் ஒரு டான்சர். என்ன யாருமே தெரியல என்ன ஒரு டான்சர். ரெண்டு வரை பாருங்கள். ஆமா, ட்விஸ்ட் இருக்குன்னு போட்டுருந்தேன். என்ன ட்விஸ்ட் இருக்கும்? ஒண்ணுமே இல்லங்கறதான ட்விஸ்ட். ஏதோ இருக்குன்னு எதிர்பார்த்துருவீங்க சார். உள்ள ஒண்ணு இருக்காது. உன்கிட்ட பேச அதுதான் உங்க பிரச்சனை. சார் எதுக்கு சார் பிரச்சனை? வேணாம் முட்டுங்க சார். வேணாம்னு சொல்லிட்டு போறவன் தான் சாக்லேட் பாய். வா பிரச்சனை பண்ணலாம்னு சொல்றவன் தான் ராக்கெட் பாய். ஓ ஃப்ரெண்டா நீங்க? ஹார்திக் அவனே ரோட்ல இருக்கு சொல்றீங்க. குடியார பையன், குடியாரலாம் நீங்க எங்க ஃப்ரெண்டா இருக்கீங்க? ஆமாடா. ஆமாடா. என்ன ஆமாடா? மாப்ள பேசாத மாப்ள. இல்ல யார் கண்டுக்காதீங்க அவனை. ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். இன்னொரு சீட்டு கொடுத்தில்ல, அந்த சீட்டை என்ன விட ஒரு இலச்சவண்ட கொடுத்திருந்தா நான் தப்பிச்சிருப்பேன்ல. அதை குண்டி ஒரு யானைக்கிட்டயா கொடுக்கணும்? அது மிதிச்சாலும் பரவாயில்ல, குதிச்சு விளையாட்டு போயிருச்சு. அதை எதுக்கு உறுத்திக்கிட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியதானே? அதைத்தான் செய்ய போறேன். கோவிந்தா கோவிந்தா. மாப்பிள்ள வரலையா? இப்ப வருவான். வரணும். வருவான் பாரு. வரணும். சரி விடு, அவர் செத்ததுக்கு பின்னாலயாச்சும் ஒரு நல்ல பாட்டு போடுறாங்களே, அதையாச்சும் உட்காந்து பாப்போம்.